ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் என்னோடக்கம் என் வீடு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட லாஸ்ட் வீலாகில் வந்து கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நாள் வந்து நாங்கள் எங்கெல்லாம் போயிருந்தோம், என்னென்ன ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணோம், என்னென்னலாம் வந்து ஷாப் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் வந்து உங்கள் கூட நான் வந்து அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோட கண்டினியூ தான் இப்போ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். கிறிஸ்மஸ் டே அன்றைக்கு மார்னிங் நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம், எந்த சர்ச்சுக்கு போனோம், அங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்றதெல்லாம் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மிஸ் பண்ணாமல் நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் டே அன்றைக்கு மார்னிங், அதாவது டியூஸ்டே 25th டிசம்பர் அன்றைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா 6:30 ஆகிட்டுருக்கு. இன்னும் பனி வந்து போகவே இல்லை. இன்னும் பனி அப்படியே வந்து இப்போ குளிர்காலம் வின்டர் சீசன்றனால ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பனியாக இருக்குது எல்லா இடமும். இன்னும் சூரியன் கூட வந்து உதிக்கவே இல்லை. பட் ஆனால் வந்து 6:30க்கு எந்திரிச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சர்ச்சுக்கு போகணும். நைட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் சர்ச்சுக்கு போகலை, பனி ரொம்ப அதிகமாக இருந்ததுனால. இப்போ வந்து நம்ம இப்போ 6:30 கிளம்புனா ஒரு 7:30க்குள்ளே வந்து ரெடி ஆகிடலாம். ரெடி ஆகிட்டு நம்ம வந்து ஒரு 8 o'clock வந்து சர்ச்சில் ரீச் ஆகுற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ போயிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி வச்சுட்டு நாங்கள் கிளம்பணும் சர்ச்சுக்கு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா இட்லியும் அது கூட தேங்காய் சட்னியும் தான். ஆல்ரெடி வந்து நம்ம ப்ரிப்ரேஷன்லாம் வந்து சில ஸ்வீட்ஸ்லாம் வந்து பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ரொம்ப சிம்பிளாகவே இருந்தால் போதும், அது கூட ஸ்வீட்ஸ்லாம் வச்சு நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ இட்லி வந்து சர்ச்சுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா வந்ததுக்கப்புறம் ஒரு 2 to 3 minutes மட்டும் நம்ம அதை ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது சூடாகிடும். ஸோ அதனால் நான் இப்போயே வந்து இட்லி வந்து ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பால் வந்து கொதிச்சிட்ருக்கு. அதுலேருந்து நான் பாதி வந்து எடுத்து பாப்பாவுக்கு காம்ப்ளான் கலந்துட்டு எங்களுக்கு வந்து மசாலா டீ குடிக்கணும்னு தோணுச்சு. நல்லா வந்து குளிராக இருக்குது வெளில போகிறதுக்கு. ஸோ குளிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீ குடிச்சிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால வந்து மசாலா டீக்கு இஞ்சி, அதுக்கப்புறம் பட்டை, அதுக்கப்புறம் ஏலக்காய், இது எல்லாம் மூணையும் சேர்த்து நான் தட்டி எடுத்துக்கிறேன். இந்த இடிக்கிற கல்லுக்கு கீழே வந்து ஒரு துணி வச்சுக்கணும் அப்படின்றது நம்மளோட சேனலில் கிச்சன் டூர் வீடியோ பார்த்துட்டு நம்மளோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க தான் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ நான் இப்போ அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். பார்த்தீங்க அப்படின்னா இடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்மளுக்கு அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த கடப்பாக்கல்லும் வந்து நம்மளுக்கு எந்த டேமேஜும் ஆகாது. ஸோ நீங்களும் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து டீக்கு வந்து பால் எடுத்துகிட்டு அது கூட நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்கக்கூடிய இஞ்சி, ஏலக்காய், பட்டை அது மூணையும் நம்ம ஆட் பண்ணி டீ தூள் சேர்த்து நம்ம கொதிக்க விட்டுடலாம். ஆல்ரெடி காய்ச்சின பால் தான் அப்படின்றதுனால இப்போ ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 2 to 3 minutes வந்து அந்த மசாலாவோட சாறு வந்து நம்மளுக்கு அந்த பாலில் இறங்குற அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டால் போதும். ஒரு சைடு வந்து டீ ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து டம்ளரில் வந்து நாட்டு சக்கரை எடுத்து ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ டீ கொதித்ததும் வந்து இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த நாட்டு சக்கரையில் இப்போ நம்ம இந்த டீயை வடிகட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு சூப்பரான மசாலா டீ வந்து ரெடி ஆகிடுச்சு. இது பர்ஃபெக்டாக இது எப்படி செய்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து நான் தனியாக ஒரு வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எந்தெந்த அளவுக்கு வந்து நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக வந்து நான் சொல்லியிருக்கேன். இப்போ டீயை குடித்ததுக்கப்புறமா குளிக்க போகணும். ஸோ அதனால் டீ குடிக்க போகிறதுக்கு முன்னாடி அடுப்பில் வந்து தண்ணி சூடு பண்ணுறதுக்கு நான் வச்சிடுறேன். வச்சுட்டு போய் டீயை குடிச்சிட்டு வந்ததுக்கப்புறமா தண்ணி சூடாகிறதுக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி. ஸோ அதை இப்போவே வந்து ரெடி பண்ண போகிறேன். தேங்காய், பொட்டுக்கடலை, உப்பு, சிவப்பு மிளகாய் எல்லாம் சேர்த்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னா வந்ததுக்கப்புறம் இட்லி சூடாகிற அந்த டைமில் வந்து நம்ம வந்து சட்னியை வந்து தாளிச்சிக்கலாம். இப்போ இட்லி வந்து வெந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. சட்னியும் அரைச்சி ரெடி பண்ணிவிட்டேன். தண்ணி வந்து சுற்றுச்சு, நான் குளிக்க போகிறேன். பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் வந்து டீ போடுறதுக்கு யூஸ் பண்ண அந்த வெசல்ஸ் எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி நீட் பண்ணியாச்சு. நம்ம குளிச்சுட்டு மேக்கப் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியது தான். இப்போது நான் குளிச்சுட்டு பாப்பாவையும் குளிப்பாட்டி மேக்கப்லாம் பண்ணி விட்டாச்சு. அவளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 ட்ரெஸ் எடுத்துருந்தோம். ஒன்று வந்து ஆரஞ்சு கலரில் வந்து ஒரு ஃப்ராக், அதுக்கப்புறம் இப்போ அவள் போட்டிருக்க அந்த ஜீன் வித் டிஷர்ட்டு. ஃப்ராக் தான் ஃபஸ்ட் நான் போட்டு விட்டேன். பட் ஆனால் அவளுக்கு என்னமோ பிடிக்கவே இல்லை. அவள் வந்து வேண்டாமா நல்லா இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. அவளுக்கு பிடிக்காமல் நம்ம எதுக்கு அவளை கம்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். சரி ஓகே, அவளுக்கு வந்து இந்த ஜீன் டிஷர்ட் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஓகேன்ட்டு போட்டு விட்டாச்சு. போட்டுட்டு இப்போ நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து வந்து நாங்கள் சென்ட் தாமஸ் மவுண்ட் சர்ச்சுக்கு தான் ஃபஸ்ட் போகிறோம்.
சென்னையில் இருக்கவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சென்ட் தாமஸ் மவுண்ட் சர்ச் பற்றி. இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸும் கூட. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் சர்ச்சில் என்ட்ரானப்போ டைம் வந்து 8:15 ஆக போணுச்சு. இப்போ நாங்கள் ப்ரேயர்ஸ்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா டைம் வந்து 9:30 கிராஸ் ஆகிடுச்சு. பட் ஆனால் வந்து இன்னுமே வந்து பனி மூட்டம் அப்படியே படர்ந்து இருக்குது பாருங்கள். மலை மேலேருந்து பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க அந்த கிளைமேட்டு. கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தீங்க அப்படின்னா மலை மேலேருந்து உங்களுக்கு ஏர்போர்ட் வந்து அப்படியே தெரியும். ஏன்னா ஏர்போர்ட்லேருந்து கொஞ்சம் கிட்டக்க தான் வந்து இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் சர்ச் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தது வந்து நான் சர்ச்சோட என்ட்ரன்ஸ் கிட்ட இருந்து எடுத்த அந்த வியூ தான் உங்களுக்கு காட்டினேன். சர்ச்சோட என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்போர்ட் தெரியும். அதே பேக் சைட் போயிட்டு அந்த சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கிண்டி, கத்திப்பாரா பிரிட்ஜு, அதுக்கப்புறம் வந்து அது சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏரியாலாம் வந்து சூப்பராக தெரியும். அது எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் சென்ட் தாமஸ் மவுண்ட் சர்ச்சுக்கு போகாதவங்க கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. ஏன்னா கிளைமேட்டு சுற்றி இருக்கக்கூடிய அந்த இடங்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். என் கூடவே சேர்ந்து அப்படியே இந்த சர்ச்சை சுற்றி நான் என்னென்னலாம் வந்து கவர் பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் பாருங்கள். ஆல்ரெடி வந்து நான் சென்ட் தாமஸ் மவுண்ட் சர்ச்சில் குடில் வந்து எப்படி டெக்கரேட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட போட்டிருந்தேன்ல. அந்த குடில் எங்கே டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ச்சோட என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே கொஞ்சம் தூரத்துலேயே வந்து ஸ்டெப்ஸ் மாதிரி கொடுத்து அந்த மலை மேலே அப்படியே இறங்குற மாதிரி நம்மளுக்கு வந்து படிக்கட்டுகள் வந்து கட்டியிருந்தது. அதில் வந்து அந்த ஸ்டெப்ஸில் இறங்கி கீழே போயிட்டோம் அப்படின்னா அந்த மலையில் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். நார்மலாக குடில் டெக்கரேஷன்லாம் வந்து நீங்கள் எல்லா சர்ச்லேயும் இல்லை வேறு எங்கேயாவது வந்து மால்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. சின்னதாக வந்து ஒரே இடத்துக்குள்ளே வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிராமம் மாதிரி அழகாக செட் பண்ணி அதுக்குள்ளே வந்து அந்த குடில் டாய்ஸ்லாம் வச்சு சூப்பராக வந்து அந்த குடில் டெக்கரேஷன் அப்படியே நேச்சுரலாக இருக்கிற மாதிரி அவங்க செட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2017 and 18 கிறிஸ்மஸ்க்கு மட்டும்தான் இந்த சர்ச்சில் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா சர்ச்சோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து அவங்க பண்ணியிருப்பாங்க. இப்போ நாங்கள் இந்த ஸ்டெப்ஸில் இறங்கி அப்படியே வந்து அந்த மலையோட அப்படியே நம்ம நடந்து போய்கிட்டே இந்த வியூஸ், அதுக்கப்புறம் அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த இடங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத அப்படியே பார்த்து ரசிச்சுக்கூடி எங்கூடயே வந்து ஃபுல்லாக வாங்க. அதுக்கப்புறம் அந்த குடியில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த லொக்கேஷன் வந்து நான் கவர் பண்ண போகிறேன். ஆல்ரெடி வந்து நான் அந்த குடில் டெக்கரேஷன் வீடியோ வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அது தனியாக நான் வந்து அப்லோட் பண்ணிட்டதுனால இப்போ வந்து டீட்டெயிலாக நான் வந்து ஃபுல்லாக அதை காட்ட போகிறதில்ல. அப்படியே டக்கு டக்குன்னு அந்த இடத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன அழகான விஷயங்களை மட்டும் நான் இப்போ கவர் பண்ணுறேன். அப்படியே பார்த்துக்கோங்க. இப்போ இந்த காம்பவுண்ட்குள்ளே தெரிகிறது தாங்க அந்த குடில் டெக்கரேஷனுக்கான அந்த ஏரியா. நம்ம இப்போ உள்ளே என்ட்ராக போகிறோம். என்ட்ராகிறதுலேருந்து திருப்பி அகைன் எக்ஸிட் வெளியில் வர வரைக்கும் இருக்க வீடியோ வந்து நான் ஆல்ரெடி கிறிஸ்மஸ் அன்னைக்கு நான் அப்லோட் பண்ணிட்டேன்ல, கிறிஸ்மஸ் குடில் டெக்கரேஷன் சொல்லிட்டு. ஸோ அதில் பார்க்காதவங்க அந்த வீடியோக்கான லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதிலே வந்து நான் காட்டினேன் அப்படின்னா வந்து வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடும். இப்போ என்ட்ரன்ஸ்லேருந்து நாங்கள் உள்ளே போயிட்டு அந்த குடிலாம் பார்த்தப்ப அந்த குடில் டெக்கரேஷன் வீடியோவில் நான் வந்து வாய்ஸ் கொடுக்கல. அதில் ஆனால் சில விஷயங்கள் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். அங்கே உள்ள அந்த டெக்கரேஷன் வீடியோக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே வந்து போர்டு மாதிரி நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் நிறைய பேருக்கு அது என்னன்னு தெரிஞ்சிருக்காது. வீடியோ டக்குன்னு சும்மா பார்த்துட்டு போயிருப்பீங்க. அந்த போர்டிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்மஸ் ட்ரீ, கிறிஸ்மஸ் குடில், அந்த மாதிரி கிறிஸ்மஸ்க்கு எதெல்லாம் ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் நம்ம வந்து வச்சு கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோமோ அதெல்லாம் எதுக்காக, எந்த வருஷம் யார் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சா, எதுக்காக நம்ம அதெல்லாம் வந்து வச்சு டெக்கரேட் பண்ணி நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் அந்த போர்டில் கொடுத்துருந்தாங்க. நானுமே வந்து கிறிஸ்டினாக இருந்தாலும் எனக்கும் இது வரைக்கும் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரியாமல் தான் இருந்துச்சு. ஸோ நான் அந்த போர்டெலாம் பார்த்தப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கும் தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த வீடியோ வந்து நீங்கள் அந்த போர்டு வர இடத்துக்கிட்டலாம் ஸ்டாப் பண்ணி நீங்கள் பாருங்கள். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். திருப்பி நாங்கள் இந்த குடில் டெக்கரேஷன்ஸ்லாம் வந்து பார்த்து ரசித்து முடிச்சதுக்கப்புறமா இங்கேருந்து திருப்பி அகெயின் வந்து நாங்கள் மலைக்கு மேலேயே போயிட்டு அந்த சர்ச்சுக்கு பேக் சைடில் வந்து ஒரு ப்ரோக்ராம் ஒன்று போயிட்டு இருந்தது. அது போய் பார்த்துட்டு இருந்தோம். அது என்ன அப்படின்றது வந்து நான் ஷூட் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டணும்னு நினச்சேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சவுண்டு வந்து இறைச்சலாக இருந்துச்சு. ஸோ அந்த இறைச்சலோட வந்து நம்மளுக்கு அந்த வீடியோ வந்து கேப்சர் பண்ணி காட்டினா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. பட் ஆனால் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ரோக்ராம் ஒன்று வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. குருநானக் காலேஜ்லேருந்து வாலண்டியர்ஸ் வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து பண்ணாங்க.
அது எது ரிலேட்டட் ப்ரோக்ராம்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர்லாம் வந்து இப்போ பொல்யூட் ஆக்கிட்டு இருக்கோம். சின்ன சின்ன ஏரி, குளங்கள்லாம் வந்து நம்ம குப்பைய கொட்டுறதுனால வாட்டர் வந்து பொல்யூட் ஆகுது. அதனால வந்து விலங்குகள்லாம் அந்த தண்ணிய குடிச்சிட்டு, அதனால இறந்து இறந்து போற மாரி வந்து அவங்க சீன்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணி, அ அதனால வந்து எவ்வளோ விலங்குகள் வந்து பாதிப்படையுது, மனிதர்களுமே வந்து அதனால எவ்வளோ பாதிப்படைகிறாங்க அப்படின்றத பத்தி ஒரு சின்ன சின்ன அவேர்னஸ் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபுட்ஸ்லாம் வந்து நம்ம நெறைய வேஸ்ட் பண்ணுறோம். அதெல்லாம் ஹோட்டல்ஸ்லலாம் நெறைய பேர் வந்து ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிடாம அப்படியே போட்டு அதை வேஸ்ட்டாக டஸ்ட்பினில் போடுற மாதிரி, அது வந்து ஃபுட்ஸை வேஸ்ட் ஆக்காமல் நம்ம யாருக்காவது கொடுத்தோம் அப்படின்னா அதனால எவ்வளோ பேர் வந்து பயனடைவாங்க அப்படின்றத பற்றிலாம் வந்து சின்ன சின்ன அவேர்னஸ் ப்ரோக்ராமாக தான் அவங்க கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃபிக்கு அடிக்ட் ஆகி எவ்வளோ பேர் வந்து இப்போ இறந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால செல்ஃபிக்கு அடிக்ட் ஆகி வாழ்க்கையை வந்து அந்த ஒரு நிமிஷம் சந்தோஷத்துக்காக இழந்துடுற எவ்வளோ பேர் இருக்காங்க. அதெல்லாம் வந்து கவர் பண்ணி மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் நிறைய கான்செப்ட்ஸில் வந்து அவங்க நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் ஃபுல்லாக வந்து பேக்ரவுண்டில் மியூசிக் கொடுத்துட்டு அவங்க ஆக்ஷன்ஸாக தான் பண்ணாங்க. பட் ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப புரிகிற மாதிரி தான் இருந்தது. நம்மளுக்கு வந்து நிறைய அதுலேருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி தான் அவங்க பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் நின்று பார்த்துட்டு இருந்தேன். பாப்பாவுமே வந்து அதை அவளுக்கு என்ன புரிஞ்சதுன்னு தெரியல. பட் ஆனால் வந்து அவள் அதை உத்து கவனிச்சிட்டு இருந்தா. அவளுக்கு ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து இந்த மாதிரி குழந்தையா இருக்கிறப்ப நம்மளும் குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் பக்கத்துல இருந்து பாருமா அதை பாருமான்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படியே அவளும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா. இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைட்லேருந்து இந்த ஒரு கிறிஸ்மஸ் குடில் சின்னதாக வந்து இந்த சர்ச்சில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா பேக் சைட் வியூ வந்து நம்ம பார்க்கலாம். கிண்டி, அதுக்கப்புறம் கத்திப்பாரா பிரிட்ஜ், அது சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஏரியாலாம் எப்படி வந்து அந்த மலை மேலேருந்து பார்க்குறப்ப எப்படி இருக்குது அதோட வியூ அப்படின்றத உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள்.
இப்போது சர்ச்சில் இந்த ப்ரோக்ராம்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த சுற்றி இருக்க இந்த ஏரியா இந்த கிளைமேட்லாம் வந்து பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் இங்கேருந்து இப்போ கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்ஸ் கிட்டேயும் இறங்கி வந்ததுக்கப்புறமா இது வழியாக தான் நம்மளுக்கு உள்ளே போனதும் வந்து இந்த ஸ்டெப்ஸ் வழியாக தான் கீழேருந்து ஏறி இந்த மலைக்கு வந்தோம். திருப்பி அகெயின் வந்து இந்த ஸ்டெப்ஸ் வழியாகவே இறங்கி கீழே போகிறோம். போகிறப்பே வந்து அந்த இடத்த வந்து காட்டுற பாருங்கள். இந்த இடமும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த இடத்தையும் நான் கவர் பண்ணேன். அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸில் இறங்கி கீழே போனதும் பார்த்திங்கன்னா ஒரு ராட்டினம் இருந்தது. பாப்பா வந்து அதை பார்த்தோன்னே வந்து எப்பவும் போல் அடம் பண்ண ஆரம்பிச்சிட்டா விளையாடணும்னு சொல்லிட்டு. சரி ஓகே, என்றைக்கோ ஒரு நாள் தான் நம்ம இந்த மாதிரி அவங்கள ஹாப்பியாக வந்து வெளியிலலாம் அழைச்சிட்டு போகிறோம். அன்றைக்கி அவங்கள கண்டிப்பாக வந்து டிசப்பாயின்மெண்ட் பண்ணி அழைச்சிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து விளையாட விட்டுட்டோம். அதில் வந்து ஒரு கொஞ்ச நேரம் வந்து அது அந்த ராட்டினத்தில் சுற்றுவாங்கள்ல, அந்த மாதிரி சுற்றி விட்டாங்க. அவள் வந்து அதில் ஹாப்பியாக வந்து விளையாண்டுட்டு இருந்தா. அவ்வளோதான். அதுக்கப்புறம் சர்ச்சிலேருந்து கிளம்பி வர வழியிலே வந்து ஆர்டர் பண்ணியிருந்து அந்த கேக் வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து கேக் கட் பண்ணோம். கேக் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா லன்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து வீடியோவாக எடுக்க முடியல. நான் கொஞ்சம் ஃபேமிலிலாம் இருந்ததுனால கொஞ்சம் வந்து பிஸியாக இருந்ததுனால என்னால் எடுக்க முடியல. என்னென்ன லன்ச்சுக்கு ரெடி பண்ணோம் அப்படின்றது மட்டும் நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஆல்ரெடி நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருந்தேன். அந்த சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருந்தால தந்தூரிக்காக அது வந்து நான் ரெடி பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து மட்டன் வச்சு பிரியாணி. ஸோ இந்த குக்கர் வந்து ரிவ்யூ கேட்டிருந்தீங்க நிறைய பேர். அதில் வந்து பிரியாணி அடிப்பிடிக்காமல் வருதான்னு கேட்டிருந்தீங்க. நான் ஃபஸ்ட் டைம் வந்து கிறிஸ்மஸ் அன்றைக்கி தாங்க ட்ரை பண்ணேன். பிரியாணி சூப்பராக வந்து அடிப்பிடிக்காமல் அழகாக நல்லா உதிரியாக சூப்பராக வந்துருந்ததுங்க. நான் வந்து அதை அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி எப்படி பிரியாணி செய்யணும் அப்படின்ற ரெசிப்பிலாம் வந்து போடணும்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து தனியாக அதெல்லாம் இதில் இன்க்ளூட் பண்ணால் இதுவே வந்து பெருசாக வீடியோ ஆகிடுச்சு. ஏன்னா நிறைய இடங்களை வந்து கவர் பண்ணி உங்கள்கிட்ட காட்டணும்னு ஆசைப்பட்டதுனால சரி ஓகே ரெசிபி வீடியோலாம் தனியாக போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். பட் ஆனால் இந்த குக்கரில் அடிப்பிடிக்காமல் வருது. அதுக்கான விடை வந்து நான் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். அதுக்காண்டி தான் அந்த வீடியோவில் அதை வந்து அட்டாச் பண்ணேன். சாதம் வந்து கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா உதிரியாக பிரியாணி அடிப்பிடிக்காமல் சூப்பராக வந்துருந்துங்க இந்த ஹாக்கின்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கரில். கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். நிறைய வந்து இதோட ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு தான் நான் வாங்கினேன். நான் வாங்கிட்டு எனக்கு எந்த டிசப்பாயின்மெண்ட்டுமே கிடையாது. எல்லாமே சூப்பராக அந்த குக்கரில் குக் ஆகிட்டுருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களும் குக்கர் வாங்குகிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த குக்கர் வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தந்தூரி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பிரியாணி மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து வெங்காய பச்சடி வந்து செஞ்சோம். அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் வந்து வச்சு ஒரு பச்சடி செய்வாங்களே பிரியாணிக்கு, அது வந்து செஞ்சேன். அதுக்கப்புறம் முட்டை வந்து பாயில் பண்ணது. இதெல்லாம் தான் எங்களோட கிறிஸ்மஸ் அன்னைக்கு லன்ச் மெனு. எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் சாப்பிட தயாராகிட்டேன். என்னோடய பிளேட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்றது அப்படியே ஒரு ஓவர் வியூ பாருங்கள். மட்டன் பிரியாணிலாம் மட்டன் பார்த்திங்கன்னா நல்லா வந்து சாஃப்டாக வந்து வெந்து வந்திருக்கு. பார்த்திங்க அப்படின்னா கையை வச்சோடனே அப்படி அழகாக வந்து உதிரியாக உடஞ்சி உழுது பாருங்கள். மட்டன் அந்த அளவுக்கு வெந்துருச்சு. அது கூட தயிர் பச்சடி, அதுக்கப்புறம் ஒரு பாயில் பண்ண எக், அதுக்கப்புறம் வந்து தந்தூரி சிக்கனோட லெக் பீஸ், இது எல்லாம் வச்சு நான் சாப்பிட்டு நல்ல கிறிஸ்மஸை சூப்பராக வந்து நான் என்ஜாய் பண்ணேன். இப்படி தான் கிறிஸ்மஸ் அன்னைக்கு எங்களுடைய நாள் வந்து போனது. இந்த வீடியோவில் என் கூடவே சேர்ந்து எங்களோட கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்லாம் பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும், ரொட்டீன் வீடியோஸ்லாம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மிஸ் பண்ணாமல் நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ்.